பெட்ரோலில் எத்தனால் கலப்பு அளவு இதுவரை இல்லாத அளவில் அதிகபட்சமாக கடந்த டிசம்பர் மாதத்தில் 18.20% தொட்டதன் காரணமாக 185 லட்சம் டன் கச்சா எண்ணெய் இறக்குமதி தவிர்க்கப்பட்டு ரூபாய் 1.08 லட்சம் கோடி அந்நிய செலவாணி மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம். இது குறித்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ள செய்தி குறிப்பில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதியும் கச்சா எண்ணெய் இறக்குமதியை தவிர்க்கும் நோக்கத்திலும் பெட்ரோலில் எத்தனால் கலப்பு திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் 2025-2026 நிதி ஆண்டு இறுதிக்குள் பெட்ரோலில் அதிகபட்சமாக 20% வரை எத்தனாலை கலக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாகவும் தெரிவித்து உள்ளது. அதன் அடிப்படையில் படிப்படியாக எத்தனால் கலப்பு அதிகரித்து வந்த நிலையில் கடந்த 2024 டிசம்பரில் இதுவரை இல்லாத அளவாக 18.20% எட்டி உள்ளதாகவும் இதற்காக 76.60 கோடி லிட்டர் எத்தனால் பயன்படுத்தப்பட்டு உள்ளதாகவும், குறிப்பாக நவம்பர் டிசம்பர் ஆகிய 2 மாதங்களில் மட்டும் பெட்ரோலில் எத்தனால் கலப்பதற்கு 140.80 கோடி லிட்டர் எத்தனால் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்காக பொதுத்துறையை சேர்ந்த 3 எண்ணெய் நிறுவனங்கள் மொத்தம் 109.10 கோடி லிட்டர் எத்தனாலை கடந்த நவம்பர் டிசம்பரில் கொள்முதல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பெட்ரோலில் எத்தனால் கலப்பு திட்டத்தின் வாயிலாக கடந்த செப்டம்பர் மாதம் வரை விவசாயிகளுக்கு 92.409 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும், எத்தனால் திட்டத்தால் 185 லட்சம் டன் கச்சா எண்ணெய் இறக்குமதி தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும், 1.08 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலவாணி மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தின் வாயிலாக 557 லட்சம் டன் கரியமில வாயு வெளியேற்றம் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக 1639 கோடி லிட்டர் நாட்டின் தற்போதைய எத்தனால் உற்பத்தி திறன் என்றும் 92.49 கோடி ரூபாய் கடந்த செப்டம்பர் வரையில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. குறிப்பாக 185 லட்சம் டன் கச்சா எண்ணெய் இறக்குமதி தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும், ரூபாய் 1.08 லட்சம் கோடி அந்நிய செலவாணி மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்து இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.